மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ இருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் தேர்தல் களப்பணி குறித்தும் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா 4 தொகுதிகளில் மதிமுக போட்டியிறங்க வெற்றி வாய்ப்பு முதல்ல எப்படிங்க சார்? கடந்த சில தினங்களாக இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு மேலாகவே நான் தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து நான் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளேன். செல்கின்ற இடமெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு உள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்கள் அணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. சார், குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பிரச்சாரமே தீவிரமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக தரம் தாழ்ந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறதா அந்த கட்சியினுடைய கனிமொழி முக்கிய எம்பிக்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இந்த பரப்புரையில் தலைவர்கள் பேசுறது ஒரு சில அவதூறு கருத்துக்களை அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு தனிநபர் விமர்சனம், ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுறது அது தவிர்க்குங்கிறது என்னுடையது. நீங்கள் தேர்தல் நேரமோ இல்லாத நேரங்கள்லையும் என்னென்னா விவாதங்கள் எதன் அடிப்படையில் இருக்குன்னா கொள்கை ரீதியா, சித்தாந்தங்கள் ரீதியா, இல்லை அந்த மக்கள் பிரதிநிதி சரியான முறையில் ஒரு மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றலை, தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சார்ந்த விவாதங்கள் இருக்கலாம், கண்டனங்களை தெரிவிக்கலாம். தேர்தல் நேரத்தில் குறிப்பாக இதுதான் இருக்கணும். ஒரு எம்எல்ஏ என்ன செஞ்சாரு, என்ன செய்யலை, அவருக்கு அந்த இடத்துல போட்டி போடுறதுக்குள்ள தகுதி இருக்கா அங்கிறத இன்னைக்கு கடந்த முறை என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அந்த இயக்கம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் குறைபாடுகள் பிளஸ் கொள்கை ரீதியான இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களை இந்த திட்டங்கள் சார்ந்த எங்களுடைய விமர்சனம் அது பார்ந்து இது போன்ற இதை சார்ந்த ஒரு விமர்சனங்கள், ஒரு விவாதம், அதுதான் அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் நான் இப்போன்னு இல்லை, நான் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இல்லை அது முன்னாடி நான் பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, தனிநபர் விமர்சனம் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதோடைய வன்மம் கூடிட்டே இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும், அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும், அரசியல் இயக்கங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களை போன்ற ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இது போன்ற விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க பெருசுப்படுத்த போதுதான் அது அரசியல்வாதிகள் அதை இது பண்றாங்க. என்னோட இது என்னன்னா, எந்த குறிப்பிட்ட இயக்கத்தை நான் சொல்லவில்லை, எல்லா இயக்கத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. எங்கள் இயக்கத்திலும் நானும் பார்த்திருக்கேன். மதிமுக சில முறை சில சமயங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. அதை தவிர்த்து விட்டு அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணுங்கள். அதுதான் அரசியல் நாட்டுக்கு நல்லது. தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர்லேருந்து டிஜிபியிலேருந்து சென்னை காவல் ஆணையிலேருந்து எல்லாரையுமே மாற்றிருக்காங்க. எப்போதும் இல்லாத வகையில் இந்த மாற்றங்கள் செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இதுக்கு திமுக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? இது என்னன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் தேர்தல் நடந்தது. பாஜக ஆள்கின்ற பீகாரில் அந்த தேர்தல் நடந்தது. அங்கே இது போன்ற மாற்றங்கள் நடக்கலை. நீங்கள் தலைமைச் செயலர்லாம் மாற்றுறதெல்லாம் இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம். நம்ம தலைமைச் செயலர் மாத்திரம் கிடையாது, காவல்துறை உயர் அதிகாரிகள் கூண்டோடு இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது எதுக்காண்டி இவங்க ஒன்றிய அரசு செய்கிறாங்க? நீங்கள் தேர்தல் ஆணையம் என்னன்னா தொடர்ந்து சில நீங்கள் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் காட்டுகிற அந்த தீவிரமும் சரி, கட்டுப்பாடுகள் சரி, அது பல சந்தேகங்களில் எழுப்பியிருக்கு. கடந்த காலங்கள் எழுப்பியிருக்கு, பிற மாநிலங்கள் எழுப்பியிருக்கு. இன்னொன்று இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எதை காமிக்கிறது என்றால், அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே மக்கள் மீது அங்கே நம்பிக்கை இழந்துட்டாங்க, மக்களும் அவங்க மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்கிற இந்த வேலையில் மக்களிடம் நம்பிக்கை இழந்த அதிமுக அணி இன்னைக்கு இந்த தேர்தலை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், குறுக்கு வழி இல்லாத வெற்றி பெற வேண்டும் என்று ஒன்றிய பாஜகவின் துணையோடு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மூலியம் பல ஒன்றிய அரசை சார்ந்த நிறுவனங்கள் மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். அதன் மூலியமா இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றலாங்கிறது ஒரு முயற்சியை கூட நான் பார்க்கிறேன். நான் இந்த ஜனநாயகன் படம் இணையதளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க கட்சியில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதுக்கு பாஜகவும் திமுகவும் தான் காரணம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? நீங்கள் ஜனநாயகம் நான் ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன். நான் இது என்னன்னா, அந்த திரைப்படத்துக்கு பின்னாடி சகோதரர் விஜய் மாத்திரம் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாரு. அதை நிதி உதவி செய்து நிறைவேறிருந்திருப்பாங்க. அந்த திரைப்படத்துக்கு இன்னைக்கு வெளிவரதுக்கு காரணம் எத்தனோ பேர் உழைச்சிருப்பாங்க, அவங்க உழைப்பை கொடுத்துருப்பாங்க.
இப்படிப்பட்ட ஒரு சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு அவங்க லீக் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பைரசி தான் இது ஒரு சொல்லலாவது. இது வந்து என்னன்னா நீங்க அந்த படத்துடைய பொருளாதார ரீதியாக அந்த படத்துக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேரையும் பாதிக்கும். பல பேருடைய உழைப்பு, ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு எல்லாமே இன்னைக்கு வீண் போறதுனால இன்னைக்கு அந்த ப்ரொடியூசருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவருக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்க சகோதரர் விஜய் வந்து அரசியல் இருக்கிறார். ஆனா அவர் வந்து நம்ம அரசியல் ரீதியாக நம்ம எதிர்பார்க்கணுமே பண்ணணுமே தவிர தாக்கலாம், அவர் எதிர்கருத்துகள் வைக்கலாமே தவிர அதை அவரை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயகன் படத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது இது மற்றவங்க எல்லாம் எத்தனை பேர் பாதிக்கும். இதே இன்னைக்கு இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்ததுன்னா திரைத்துறை இயங்க முடியாது. இது நான் என்னன்னா அரசியலை கடந்து இதுக்கு காரணமானவர்கள் யார், அதை இது மாநில அரசுனால ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒன்றிய அரசு, இது அவங்க கண்டுபிடிச்சு யார் அதுக்கு காரணம், எந்த அதிகாரி காரணம், யார் எந்த நபர் அதுக்கு காரணம் சொல்லிட்டு அந்த என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்தின்படி அவங்களோட தண்டனையை கொடுக்கணும். இது நீங்க ஒருத்தர் சகோதரர் விஜய் நீங்க இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு முழு அந்த ஒரு படத்துக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேரையும் நீங்க தண்டிக்கிறீங்க. நீங்க கடைசியா விஜய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த தேர்தலில். அவர் கண்ணு முன்னு தெரியாம வாக்களிக்க பெண்கள் இளைஞர்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குதாங்க சார். ஏன்னா அவர் போகிற இடங்கள்லாம் கூட்டத்தை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் கூட்டங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கூட்டம் வாக்கா மாறும்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? என்னுடைய அனுமானம் என்ன, 15 விழுக்காடு வரைக்கும் சகோதரர் விஜய் வாக்குகளை வாங்குவார். அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான். புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து 15% ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வாங்குறது அது மிகப்பெரிய ஒரு நான் இதாக தான் பார்க்குறேன். அது ஒரு அடித்தளமாக வச்சுட்டு அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை சகோதரர் விஜயுடைய இயக்கம் அது வெற்றி பெறுமா அப்படிங்கிற பார்க்கும்போது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியை தான் பார்க்குறோமே தவிர சகோதரர் விஜய் 15 விழுக்காடோ அது கூடுதலாக வாங்கினாலும் கூடுமே அது யாரை பாதிக்குன்னா பிரதானமாக அது அதிமுக அணியை தான் அது பாதிக்கும் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா இன்னைக்கு என்னதான் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாலுமே ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மனநிலை இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் என்னன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கும் தாவாக்கும் அது பிரியும் போது அது திமுக அணிக்கு அது உதவும். ஏற்கனவே இது ஒரு வெற்றி கூட்டணி. கடந்த தேர்தல்களில் நீங்க 2019 ஆரம்பிச்சு நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நீங்க இப்போ மறுபடியும் பல தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி. இது இன்னைக்கு சில பிற இயக்கங்களும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு வரலாறு பிளஸ் நீங்க இந்த அரசாங்கம் குறிப்பா சமூக நீதியை வலு சேர்க்கிறதுக்காண்டி ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான அது போன்ற நிறைய முயற்சிகள் எடுக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிறப்பாக செயல்படுற அரசுக்கு இன்னைக்கு மக்களிடையே ஒரு ஆதரவு இருக்கு. இதன் அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம் நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷன் 2026 அப்புறம் மாறும். விஜயால தேர்தல் 2026 அரசியல் மாறும்னு எடுத்துல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய சகோதரர் விஜயனால எதுவும் அவர் வெற்றி பெற முடியாது. ஒரு நல்ல ஒரு மரியாதைக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகள் அது ஒரு புதிய இயக்கத்துக்கு அது பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு அடித்தளமாக வச்சுட்டு அவர் நாளைக்கு ஒரு இயக்கத்தை வளர்க்கலாம். ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு வெற்றிங்கிறது அது கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். விஜயால் 15% வாக்குகள் பெற முடியும், ஆனால் அவரால் வெற்றி பெற முடியாது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.